தன்னுடைய மனைவியோட ரேஷன் கடைக்கு போய் ரேஷன் வாங்குறதுக்கு நிற்கும் போது 4 பேர் நம்மளை ஃபாலோ பண்றாங்க, அவங்க ஆயுதத்தோடு தான் இருக்காங்க, நம்மளை எப்படியும் வெட்டிடுவாங்க அப்படின்னு முடிவெடுத்ததுனால உடனடியாக ரேஷன் கடையோட சட்டரை திறந்து தன்னுடைய மனைவியை உள்ள அனுப்பி வச்சு பூட்டிடுறாரு. நாங்க கடை விட்டதே பிறந்தவனடா, உங்களுக்கு அருவா பிடிக்க தெரியல, வெட்ட தெரியல, தலை தொங்குதுடா, ஏன்னா இதுக்கே துப்பு இல்ல சுயமரியாதை கேட்குறியா? இந்த தலையை ஒரு கடாவுடைய தலையை துண்டா வெட்டுறதுக்கு திறனி இல்லை, எங்களை பத்தி எதிர்த்து பேசுவியா அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராம்ல பட்ராஜன் குரூப் போட்டு அவங்களை அவமானப்படுத்துறாங்க. ஆனந்தனும் முனிய கணேசனும் சேர்ந்து பட்டுராஜனை கொலை பண்ணிடுறாங்க. 2024 நவம்பர் 16 அன்னைக்கு ஒரு இடத்துல சந்திக்கிற போது அந்த இடத்துல கொலை பண்ணிடுறாங்க. ஸோ அந்த கொலைக்கு பதிலுக்கு பதில் கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ், ஹரிகரன், செண்பகம் அண்டு புறாமணி அப்படிங்கிற 4 பேர் அந்த குரூப் பட்ராஜன் குரூப் பழிக்கு பழி தீர்க்காமல் விட போறதில்லை அப்படின்னு முடிவு எடுத்துட்டு காத்திருக்காங்க. குத்தாலிங்க என்ன செய்யறாரு, ஸ்டேட்டஸ்ல வைக்கிற பொழுது தம்பி உடையான் படைக்காஞ்சான் அப்படின்னு வைக்கிறாரு. அவனுடைய தம்பியுடைய போட்டோவும் வீர தமிழன் மரபு, நாங்க வீர பரம்பரை, நாங்க ஆண்ட பரம்பரை, எங்களை எதிர்த்தவனை நாங்க சும்மா விட்டதில்லை, நாங்க தொட்டவனை விட்டதில்லை, இப்படிலாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஸ்டேட்டஸ்ல ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுல கூட அது எவ்வாறு எதிர் குரூப்ல மனநிலையை பாதிச்சிருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த வழக்கு ஒரு சிறந்த உதாரணமான வழக்கா இருக்கு. அப்ப ஆனந்த் கிடைக்கலன்னா ஆனந்துக்கு வெளியூர்ல போய் தங்க வச்சு அவன் வேலைக்கு போறானோ இல்லையோ, அவனுக்கு இவன் தான் ஜவுளி கடையில இருந்து வர்ற வருமானங்கள்ல வச்சு அவனுக்கு தனியா ரூம் எடுத்து கொடுத்து அங்க தங்க வச்சுட்டு பெருமை வேற பீத்திக்கிறான், இவனை விடக்கூடாது அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த குத்தாலிங்கம் என்பவர் பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபோட நிறைய 4 பேர் சேர்ந்து வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க சார். வெட்டி அந்த தலையை தனியா எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த கொலையாளியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். தமிழர் நாகரிகம் என்றால் அது உலகத்துக்கே மூத்த நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழர் நாகரிகம் தமிழ் மொழி உலகத்துக்கே தாய்மொழி அப்படின்னு போற்றப்படுது. குறிப்பா நம்ம பாரத பிரதமர் இந்தியாவுக்கு எங்க போனாலும் உலகத்தின் மூத்த மொழியாம் தமிழ் மொழி எங்க நாட்டினுடைய தென் மாநிலத்தினுடைய தாய்மொழி அப்படின்லாம் பெருமையா பேசுறாரு. ஏன் நம்ம தாய்மொழிக்கு அவ்வளவு பெரிய பெருமை அப்படின்னா தமிழர்கள் நாகரிகம் இருந்தவர்கள் அப்படின்னு. ஆனா தன் மனைவி கண்ணெதிரியிலே குற்றாலிங்கம் வயது 32 என்கின்ற ஒரு இளைஞரை 4 பேர் விரட்டி வெட்டி கொலை செய்து அவர் தலையை மனைவி கண்ணுக்கு முன்னாடியே தலையை துண்டிச்சு எடுத்துட்டு போய் 12 கிலோமீட்டருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கோயில் அருகில போட்டாங்க. தென்காசி அடுத்த குற்றாலத்துக்கு பக்கத்துல இருக்கிற காசி மேஜர்புரம் அப்படிங்கிறதா அவருடைய சொந்த ஊர். யாரு? குத்தாலிங்கத்தோட சொந்த ஊர். அவர் என்ன செய்யறாரு, காசி மேஜர்புரத்துல இருந்து கீழப்புலியூர் அப்படின்னு ஒரு ஊர்ல போய் கல்யாணம் பண்ணிட்டு அந்த ஊர்ல ஒரு ஜவுளி கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கு. அன்னைக்கு தன்னுடைய மனைவியோட ரேஷன் கடைக்கு போய் ரேஷன் வாங்குறதுக்கு நிற்கும் போது 4 பேர் நம்மளை ஃபாலோ பண்றாங்க, அவங்க ஆயுதத்தோடு தான் இருக்காங்க, நம்மளை எப்படியும் வெட்டிடுவாங்க அப்படின்னு முடிவெடுத்ததுனால உடனடியாக ரேஷன் கடையோட சட்டரை திறந்து தன்னுடைய மனைவியை உள்ள அனுப்பி வச்சு பூட்டிடுறாரு. தன் மனைவியாவது காப்பாத்து, ஏன்னா 2 குழந்தைங்க இருக்குது, தன் மனைவியாவது காப்பாத்திடலாம் அப்படின்ட்டு மனைவியை உள்ள வச்சு லாக் பண்றாரு. லாக் பண்ணிட்டு வெளியே ஓட முயற்சிக்கிற பொழுதே துரத்திட்டு வந்த 4 பேரும் கொலை வெறி தாக்குதல், பிளான்ட் மர்டர் பண்ணிருக்காங்க. கொலை வெறி தாக்குதல் நடத்தி அவரை கொண்டு தலையை துண்டிச்சிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா கடைசி பாண்டியன் வாழ்ந்த இடம் சொன்னீங்கன்னா குற்றாலம் தான். கடைசி பாண்டியன் தென்காசி பாண்டியன் தான் சொல்லுவாங்க. தென்காசி பாண்டியர்களை இறுதியாய் வீழ்த்தியது கூட தென்காசியில் தான். அப்படிப்பட்ட அப்போ கடைசி பாண்டியர்கள் வாழ்ற வரைக்கும் நாகரிகத்தை அல்லது பண்பாட்டை அல்லது ஒற்றுமையை, தமிழ் சமூகத்துடைய ஒற்றுமையை கட்டி காத்து வந்த இடம் தான் தென்காசி மாவட்டம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்பேற்பட்ட தென்காசி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா தான் குற்றாலிங்கநாதர் கோயில் அங்கதான் இருக்கு. அன்னைக்கு இப்படி வெட்டி கொலை செய்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்க போனா, இவருக்கு ஒரு தம்பி இருக்காரு, அவர் பேரு ஆனந்தன். ஆனந்தனும் இவரும் தன்னுடைய குடும்பத்தோட சில ஆண்டுகளுக்கு முன்பு பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு கோயிலுக்கு திருவிழாவுக்கு போயிருக்காங்க. அந்த திருவிழா தமிழ்ல நீங்க பாத்தீங்கன்னா மாரியம்மன் கோயில் அல்லது காளியம்மன் கோயில் இது போன்ற கோயில் திருவிழாக்கள்ல முதல் நாள் காப்பு கட்டு, 15 நாளைக்கு முன்னாடியே கம்பம் நடு நிகழ்வுன்னு ஒன்று நடக்கும். கம்பம் நடுதல் 15 நாளைக்கு அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே கம்பத்துல தண்ணி ஊத்துவாங்க.
அப்புறம் வந்து ஊர் சாட்டுவாங்க, சாட்டி காப்பு கட்டுதல், அப்புறம் வந்து அக்கடி சட்டி எடுத்தல், அளவு குத்துதல், இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள். அப்புறம் மாவிளக்கு, அன்றைக்கு வந்து நீங்க கிடா வெட்டி பூஜை பண்றது வழக்கம். இதுல கிடா வெட்டுறதுக்கு அப்படின்னு ஒரு சமூகம் இருக்கு. அந்த ஊர்ல வந்து பெரிய பெரிய அறுவாளை வச்சுட்டு விவசாய சமூகத்திலேயே வந்து அந்த காலத்துல வந்து யார் வந்து விவசாய பொருட்களை வந்து வயல்ல போய் நல்ல மரங்களை வெட்டி அப்பெல்லாம் வந்து இடுபொருட்களா, விவசாயத்துக்கு இடுபொருட்களா வந்து வேப்ப இலை, வாதநாராயணன் இலை மற்றும் சில மரத்துடைய இலைகளை தான், பூவரச இலை எல்லாம் வெட்டி வெட்டி போடுவாங்க. அதுக்கு பிரத்யேகமா பெரிய அருவாளை பயன்படுத்துவாங்க. விவசாயத்துல வந்து இந்த காவல்காரன் மற்றும் அந்த விவசாயம் சார்ந்த அந்த தொழிலை செய்யறவங்க அந்த பெரிய அருவாவை கையில கொண்டு விவசாயத்துக்கு போறது வழக்கம். அவங்க மரங்களை வெட்டி 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 பழகுனதுனால அவங்களே வந்து காலப்போக்கில் கிடா வெட்டுறதுக்கு அவங்கதான் கரெக்டா வெட்டுவாங்க. அப்படிங்கிறதுல ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டுமே கிடா வெட்டுறதுக்கு உரிமைப்படுத்தவர்களா இருக்காங்க. முதல் மரியாதை வாங்குறதுக்கு ஒரு சமூகமும், கிடா வெட்டுறதுக்கு ஒரு சமூகமும், தேர் கட்டுறதுக்கு ஒரு சமூகமும், வடம் பிடித்து இழுப்பதற்கு ஒரு சமூகமும், அதற்கு வந்து இசையமைப்பதற்கு ஒரு சமூகமும், முன்னாடி இசையமைப்பதற்கு சாமி பக்கத்துல இசையமைப்பதற்கு 2 குரூப். அதான் பாத்தீங்கன்னா இசை வேளாளர்கள் ஒரு குரூப் இருப்பாங்க. முன்னாடி வந்து ஆதி மேளம் அப்படின்னு சொல்லக்கூடிய பறை இசையை பண்றவங்க முன்னாடி மேளம் கொட்டுறதும், அதற்கு வந்து நையாண்டி மேளம் போன்ற கொட்டு முழக்கங்களோடு ஆட்டம் பாட்டத்தோடு கோயிலுக்கு போவது போன்ற பழக்கங்கள் எல்லாம் வந்து ஒரு செட் ஆஃப், அதுக்கு தான் கலாச்சாரம் பேர், தமிழர் கலாச்சாரம் பேர். அந்த இடத்துக்கு வந்து இவங்க ஆனந்தனும் குற்றாலிங்கமும் போகிற பொழுது அங்க வந்து செய்றாங்க, இது வந்து இங்கதான் கிளைமேக்ஸே ஆரம்பிக்குது. இது எங்க ஜாதிக்கு உண்டான கோயில், நீங்களாம் வந்து பின்னாடி நின்று சாமி கும்பிடுங்க, நாங்களாம் வந்து இது எங்களுக்கு உரிமை உண்டானது, நாங்க சொன்னாதான் நீங்க உள்ள வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெத்து காட்டுறாங்க. யாரு? பட்டுராஜன், ராஜேஷ், ஹரிஹரன் எல்லாம் வந்து அந்த ஊரை சேர்ந்த எக்ஸ் ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர்கள், கிடா வெட்டுற சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவங்க தான் கிடா வெட்டு உரிமை கொண்டவர்கள். கிடா வெட்டுறதுனால கோயிலுக்கு நீதான் ஆந்த உரிமைன்னு எடுத்துக்கிறான். கிடா வெட்டுறது சமூகம் அந்த ஊர்ல வந்து பண்டாரம் அப்படின்னு ஒரு சமூகம் இருப்பாங்க. என்னங்க, அந்த ஊர்ல வந்து பெரியதனக்காரன் ஒரு குரூப் இருப்பான், கிடா வெட்டுறவன் ஒரு இருப்பான். ஆனா இந்த கோயிலே வந்து எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு ஒரு முறையீடு செய்யறாங்க. புத்தாலிங்கம் வந்து வீரவன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். வட மாநிலத்துல இவங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோயில்கள் இவங்களுக்கு சொந்தமானது, இவர்களுக்கு தான் முதல் மரியாதை அப்படின்லாம் இருக்குது. ஆனா தென் மாவட்டத்துல குற்றாலத்துக்கு போகும்போது எங்களுக்கு தான் இந்த கோயில்ல வந்து உரிமை இருக்குது, நாங்க தான் முதல் மரியாதை பண்ணணும், நீங்க பின்னாடி நின்று சாமி கும்பிடுங்க, எங்க பூசாரி நாங்க முன்னாடி, அந்த மாதிரியான ஒரு வாக்குவாதம், ஒரு கெத்து காட்டுற ஒரு நிகழ்ச்சியை வந்து இந்த குற்றவாளிகள் குரூப் வந்து பண்ணிடுறாங்க. இந்த அந்த கெத்தை வந்து அவனால ஒத்துக்க முடியல, குற்றாலிங்கத்தாலையும் ஆனந்தத்தாலையும் ஒத்துக்க முடியல. என்னடா இது கோயில் வந்து பொதுவானது, கோயில் வந்து அனைவருக்கும் பொதுவானது அப்படின்னு வந்து குத்தாலிங்கம் கேட்கறான். ஆனந்த் தான் டாமினேட் பண்றான். குத்தாலிங்கம் வந்து குடும்பத்தோட போனதுனால கொஞ்சம் ஆனந்தனும் முனிய கணேசன் அப்படிங்கிறவரும் தான் இல்ல கோயில் வந்து அனைத்து சாதிக்கும் பொதுவானது, அங்க வந்து ஒரு பெரிய தனக்காரன் ஒருத்தர் இருக்கான், பூசாரின்னு ஒருத்தர் இருக்கான், மேளம் கொட்டதுக்கு ஒருத்தர் இருக்கான், இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டாருக்கு ஒருத்தர் இருக்கான். நீங்க எப்படா வந்து கோயிலுக்கு உரிமை கொண்டாட முடியும்? உங்க அருவா தான் வெட்டுமா? எங்க அருவாலும் வெட்டும். அதனால கிடா வெட்டுறது வந்து உங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஒரு நாமினல் ஃபீஸ் மாதிரி வாங்குவானுங்க. ஒரு கிடா வெட்டினா 11 ரூபா கொடுக்கறது அல்லது 21 ரூபா கொடுக்கறது. தலையை வந்து கிடா வெட்டுறவங்களுக்கு சொந்தமாயிரும், தலையோ அல்லது காலோ வந்து கிடா வெட்டுறவங்களுக்கு சொந்தம், உடம்பு மட்டும் அவங்க எடுத்துட்டு போறது. இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வழக்கம் இருக்கு தமிழ்நாட்டுல. அப்படி இருக்கும் போது கிடா வெட்டுறது நாங்க தான் வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரூப் கேட்கிறாங்க. அந்த குரூப் கேட்கிற பொழுது ஆனந்தும் முனீஸ்வரனும் இல்ல நாங்களே அருவா கொண்டு இருக்கோம், எங்க அருவாலும் வெட்டுண்டா அப்படின்னு முடிவு வைக்கிறாங்க. இதுதான் அடிப்படை காரணமா இருக்கு. எங்க அருவாலும் வெட்டும், கிடா வெட்டும், உங்க தயவுல வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. வடக்கே வந்து நாங்க எங்களுக்கு வீர சமூகம்னு பேரு, நாங்க 1000 கோயில்ல கிடா வெட்டுறோம், என்னடா தென் மாவட்டத்துல வந்து நீங்க கிடா வெட்டுறது, எங்களுக்கு வெட்ட தெரியும் வெட்டுறாங்க. அப்படி வெட்டும் பொழுது அதை வந்து பாருங்க, இப்போ இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக் எல்லாம் இந்த வீடியோ எடிட்டிங் வீடியோ பண்றதுலாம் எவ்வளவு தூரம் வந்து சமூகத்துல வந்து தமிழ்நாட்டுல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்வு ஒரு உதாரணமா அமைஞ்சிருக்கு. இந்த கிடா வெட்டுறத நீங்க இல்லாம நாங்களே கிடா வெட்டுறடா அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுறாங்க. அப்படி வெட்டும் பொழுது ஒருத்தர் தலையை பிடிச்சிக்கிறான், ஒருத்தர் உடம்ப பிடிச்சிக்கிறான். இவன் வந்து புதுசா வெட்டுறான் பாத்தீங்களா, வெட்டும் போது அந்த காது ஓரத்துல கொஞ்சம் இந்த தோல் வந்து ஒட்டிட்டு இருக்கு, தலை துண்டா விழல. இப்ப இவர்கள் வெட்டினா தலை வந்து ஒரே வெட்டுல துண்டா விழுந்துரும், அவன் ஓங்கி வெட்டுவான். என்னங்க,
இவன் வந்து பக்கத்துல பிடிச்சிக்கிறவன் சொந்தக்காரன் தானே பிடிச்சிக்கிறான் அப்படிங்கிற உணர்வோடு வெட்டுற போது அது வந்து அதை வந்து வீடியோல பதிவிடுறாங்க. வீடியோல பதிவிடும் போது இவனுக்கு வீடியோ எடுக்கிறாங்க யாரு, ஏற்கனவே கிடா வெட்ட உரிமை பெற்றவர்கள் பாத்தீங்களா, பட்டுராஜன் குரூப். இவனு வந்து நம்மள மீறி கிடா வெட்டுறானே, நம்மளை மீறி வந்து கோயில்ல கிடா வெட்டுறானே, அவனுக்கு ஒரு கை பாத்துக்கணும் அப்படிங்கிற வெறி உணர்வு தொடங்கி இருக்கும் போதே இவனுக்கு வீடியோ வெட்டும் போதே, டே நாங்க கிடா வெட்டவே பிறந்தவனடா, நாங்க வெட்டும் போதெல்லாம் கடை துண்டு துண்டா உழுவுது பாருங்க, உங்களுக்கு வந்து அருவா பிடிக்க தெரியல, வெட்ட தெரியல, தலை தொங்குதுடா, ஏன்னா இதுக்கே துப்பு இல்ல வந்து சுயமரியாதை கேட்கறியா? இந்த தலையை வந்து ஒரு கடாவுடைய தலையை வந்து துண்டா வெட்டுறதுக்கு திறனி இல்ல, எங்களை வந்து எதிர்த்து பேசுவியா அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராம்ல பட்ராஜன் குரூப் போட்டு அவங்களை அவமானப்படுத்துறாங்க. அப்போ வந்து குற்றாலிங்கம் குரூப் வந்து அவமானப்பட்டு அதை வந்து ஜீரணிச்சுட்டு இதுக்கு இவன் நம்மளை வந்து பொது இடத்துல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நம்மளை அவமானப்படுத்துறான், இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு பகைமை வந்து வளர ஆரம்பிச்சது. இந்த கிடா வெட்டுறதுல உங்களுக்கு எங்களுக்கு தான் முதல் மரியாதை, நாங்க தான் கிடா வெட்டுவோம், நீங்க புதுசா வெட்டினீங்கன்னா உங்களுக்கு வெட்ட தெரியாது, வெட்ட திறன் இல்லை, என்னங்க நீங்க வெட்டின கிடா வந்து தோலோட ஒட்டிட்டு தொங்குது, நாங்க வெட்டிருந்தா துண்டா வெட்டுவோம்டா அப்படின்னா வெட்டுறதுல பெருமை காட்டியிருக்கான். யாரு, பட்ராஜன் குரூப் வந்து வெட்டுறதுல மிகப்பெரிய பெருமை காட்டியிருக்கிறான். அதை தான் இப்போ வாட் எவர் இட் இஸ், ஒரு உயிர் கொலை. அது சமூகத்துல வந்து இப்போ செல்வி ஜெயலலிதா அவங்க முதலமைச்சர் ஆக்கும்போது சாமிங்கிறவர் வந்து கருணையே வடிவானவர், அவருக்கு முன்னாடி கெடாயும் கோழியும் போய் துடிக்க வெட்டக்கூடாது அப்படின்னு கூட உயிர் வதைகள் செய்யக்கூடாது, வள்ளலார் கொண்ட பூமியில நம்ம வந்து எல்லா உயிர்களையும் நேசிக்கிறோம், கெடா வெட்டக்கூடாது அப்படின்லாம் சொல்லி பார்த்தாங்க. இருப்பினும் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தினுடைய அடிப்பகுதியில் ஊறி வளர்ந்து வந்திருக்கின்ற இந்த ஒரு கலாச்சாரத்திலிருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிற காரணத்தினால அதை கூட வந்து அவங்க தளர்த்தி என்ன செஞ்சிருக்காங்க, கெடா வெட்டின்னு போனா கெடா வெட்டுறதுல நான் வெட்டுறது பெரிய வெட்டா நீ வெட்டுறது பெரிய வெட்டா அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் வந்து இவர்களுக்குள்ள ஒரு போட்டி வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான இதுல பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வட மாநிலத்துல நிறைய பேர் கெடா வெட்டுறாங்க, ஆனால் அவங்களுக்கு வெட்ட தெரியும். அந்த வெட்டும் போது என்ன செஞ்சிருக்காரு, கையில பிடிச்சிக்கிற ஆளு அவன் சொந்தக்காரனே, ஏன்னா இவங்க வழக்கமா கடை வெட்டுற குரூப் கிட்ட போகாம இவங்களே வெட்டும் பொழுது கொஞ்சம் தடுமாற்றத்துல வெட்டியிருக்கான், அதுதான் நடந்தது. இதை வச்சு ஒரு அவமானப்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சதுனால அவங்களுக்குள்ள பகைமை ஏற்பட்டு நீண்ட நாள் போடுது. இதுக்கு நடுவில் வந்து ஒரு திருமணத்துல போயிட்டு இவங்களுக்கும் அவங்களுக்கும் பொதுவான ஒரு நண்பருடைய திருமணத்துக்கு போறாங்க. பட்டுராஜன் குரூப் வருது, இங்க ஆனந்த் குரூப்பும் போகுது. அங்க போய் கூட்டத்துக்குள்ளேயே இதை கெடா வெட்ட தெரியாத குரூப் எல்லாம் இங்க வந்துட்டாங்கடா அப்படின்னு அவனுக்கு அவமானப்படுத்துறாங்க. இவங்க என்ன செய்யறாங்க, அந்த டிஜிட்டல் பேனர்ல வந்து பேர் வைக்கிறதுல வந்து உங்க பேர் இந்த பக்கமும் எங்க பேர்ல இந்த பக்கமும் எங்க போட்டோ சின்னதாகவும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் பேனர்னு ஒன்று இருக்கு. பேனர் வைக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பேனர் வந்து எங்க பேனர் முன்னாடி வச்சு உங்க பேர்ல பின்னாடி ஒரு பொதுவான நண்பர் போது நண்பனுக்கு வாழ்த்துக்கள், கல்யாண வாழ்த்துக்கள் அப்படிலாம் போடுறாங்க இல்லையா? இப்ப நீங்க எல்லாம் கிராமத்துல ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா முன்னாடி எல்லாம் போய் ஏங்க இந்த ஊர்ல ஒரு கல்யாணம் நடக்குதா எங்கன்னு கேட்கணும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஊர்ல போகும்போது டிஜிட்டல் பேனர்ல வச்சு என்ன நண்பனுக்கு திருமண வாழ்த்துக்கள் அப்படின்னு அவன் நண்பர்களா சேர்ந்து ஒரு டிஜிட்டல் பேனர் அடிச்சு அந்த ஊர் என்ட்ரன்ஸ்ல இருந்தே வந்து வச்சிடறான். நம்ம அதை பார்த்துட்டு நம்ம ஊருக்கு போயிடலாம். அந்த இது நல்ல வழியில பார்த்தா இது வந்து டிஜிட்டல் பேனர் வைக்கிறது சரிதான். ஆனா அதே பேனரை எனக்கு முன்னாடி அவன் வச்சுக்கிட்டான் அல்லது என் பேரை சின்னதா போட்டான்னு கொலை பண்ற அளவுக்கு போவானுங்களா அப்படின்னு அப்படிங்கிற அளவுக்கு எந்த கருத்தியில எப்படி உள்வாங்கி இவனை பயணம் பண்றான் அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது. அங்க வந்து ஏற்பட்ட தகராறின் காரணமாக ஆனந்தும் முனியசாமியும் சேர்ந்து பட்டுராஜனை வந்து வெட்டி கொலை பண்ணிடுறாங்க. அங்க ஏற்பட்ட தகராறுல நீங்க தகராறு பண்ணதே குத்தாலிங்கத்துக்கும் பட்டுராஜனுக்கும் நேரடி சண்டை இல்லை. குத்தாலிங்கத்தினுடைய தம்பி ஆனந்துக்கும் பட்டுராஜனுக்கும் தான் சண்டை. ஆனந்தும் முனியசாமியும் சேர்ந்தா இந்த சண்டையை வந்து பெருசாக்கிட்டே போறாங்க. இவர் வந்து கல்யாணம் ஆகி ஒரு துணிக்கடை நடத்திட்டு குடும்பத்தோட இருக்கிறனால இவர் வந்து சண்டைக்கு போகல. ஆனந்தனும் முனிய கணேசனும் சேர்ந்து பட்டுராஜனை கொலை பண்ணிடுறாங்க. இந்த பேனர் பிரச்சனைக்காக 2024 நவம்பர் 16 அன்னைக்கு ஒரு இடத்துல சந்திக்கிற போது அந்த இடத்துல கொலை பண்ணிடுறாங்க. சோ அந்த கொலைக்கு பதில் வந்து கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ், ஹரிகரன், செண்பகம் அண்டு புறாமணி அப்படிங்கிற 4 பேர் வந்து அந்த குரூப் பட்டுராஜன் குரூப் வந்து பழிக்கு பழி தீர்க்காமல் விட போறதில்ல அப்படின்னு முடிவு எடுத்துட்டு காத்திருக்காங்க. இவன் என்ன செய்யறான்னா, குத்தாலிங்கம் என்ன செய்யறாருன்னா, இந்த குரூப் வந்து நம்மளை வந்து பழிக்கு பழி தீர்க்கிறதுக்கு அவங்க வந்து திட்டம் போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி எல்லாம் குத்தாலிங்கத்துக்கு கிடைச்சிருது. குத்தாலிங்கம் என்ன செய்யறாரு, இவ ஆனந்தனும் முனியசாமியும் பெயில்ல வந்தோடனே நீங்க வந்து இந்த ஊர்ல இருந்தாவே உங்களை போட்டு தள்ளிடுவானுங்க, கண்டிப்பா போட்டுருவானுங்க,
நீங்க வந்து தயவு செஞ்சு திருப்பூர்ல அல்லது கோயம்புத்தூர்ல போய் நீங்க வந்து ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு பிழைச்சுக்குங்க, இந்த ஊர்ல நீங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்படி வந்து தன்னுடைய தம்பிகளை வந்து அங்க கொண்டு போய் வச்சுட்டதுனால பழி தீர்ப்பதற்கு நாள் கிடைக்காம அவங்க வந்து 30வது நாள், 60வது நாள், 90 நாள் திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களுக்கு, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கே உரித்தான ஸ்டைலில் அவங்க வந்து நாட்களை எண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த சமயத்துல தான் ஏப்ரல் 16 150வது நாள் வருது. இந்த 16ஆம் தேதி வரும்போதெல்லாம் அவங்களுக்கு ஒரே சிப்புன்னு எரியுது. நம்ம வந்து நண்பனை தீர்த்தவன, பட்டுராஜை கொலை செய்தவனே பழிக்கு பழி தீர்க்காமல் விடக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, இவனுக்கு இந்த 1ஆம் தேதியில இருந்தே பார்க்கறா இந்த குத்தாலிங்கம் எல்லாருக்கும் இவனுடைய போன் நம்பர் எல்லாருக்கும் இருக்கு. குத்தாலிங்கம் வந்து என்ன செய்யறாரு, ஸ்டேட்டஸ்ல வைக்கிற பொழுது தம்பி உடையான் படைக்காஞ்சான் அப்படின்னு வைக்கிறாரு. அவனுடைய தம்பியுடைய போட்டோவும் வீர தமிழன் மரபு, நாங்க வீர பரம்பரை, நாங்க ஆண்ட பரம்பரை, எங்களை எதிர்த்தவனை நாங்க சும்மா விட்டதில்லை, நாங்க தொட்டவனை விட்டதில்லை, இப்படின்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அவருடைய ஸ்டேட்டஸ்ல ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுல கூட வந்து அது எவ்வாறு எதிர் குரூப்ல மனநிலையை பாதிச்சிருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த வழக்கு வந்து ஒரு சிறந்த உதாரணமான வழக்கா இருக்கு. என்னங்க, அந்த ஸ்டேட்டஸ அந்த எதிர் குரூப் பாக்குறாங்க. தம்பியுடைய படைக்கஞ்சான், எதா இருந்தாலும் என் தம்பி தீர்த்து வைப்பான் அப்படின்னு சொல்றான். அப்போ எதா இருந்தாலும் வந்து என் தம்பி ஆனந்த் பாத்துக்குவான், ஆனந்த் இருக்கிற வரைக்கும் எவனாலையும் அசைக்க முடியாது அப்படின்லாம் சொல்றாரு. ஆனந்த கொண்டு போய் வெளியூர்ல வச்சுட்டாரு. அப்ப ஆனந்த் கிடைக்கலன்னா ஆனந்துக்கு வந்து வெளியூர்ல போய் தங்க வச்சு அவன் வேலைக்கு போறானோ இல்லையோ, அவனுக்கு இவன் தான் ஜவுளி கடையில இருந்து வர்ற வருமானங்கள்ல வச்சு அவனுக்கு தனியா ரூம் எடுத்து கொடுத்து அங்க தங்க வச்சுட்டு பெருமை வேற பீத்திக்கிறான், இவனை விடக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்துதான் பட்டுராஜனுடைய குரூப் வந்து கீழப்புலியூர்ல இருக்கிற ரேஷன் கடைக்கு போய் தன்னுடைய மனைவியோட இறங்கி ஒரு டிவிஎஸ்ல போய் இறங்கி ரேஷன் வாங்குறதுக்காக காத்திருக்கிற பொழுது பின்னாடி 4 பேர் சுத்து போடுறாங்கன்னு தெரிஞ்சது. மனைவியை உள்ள அனுப்பிட்டு கதவை போடும்போது போட்டுட்டு வெளியில ஓடலான்னு பார்த்தா சுத்தி வளைச்சாங்க. வெளியில அசம்பாவிதம் நடக்குது, ஐயோ ஐயோ சத்தம் கேட்டு மனைவி ஓடி வந்து தடுக்க முயற்சி செய்யறாரு. மனைவியை ஒண்ணும் பண்ணல. இருந்த போதிலும் இவங்க என்ன செய்யறாங்க, வெட்டி தலையை தன் மனைவியினுடைய கண் முன்பே வந்து அறுத்து எடுத்துட்டு போய் 12 கிலோமீட்டருக்கு பட்டுராஜன் கொலை செய்யப்பட்ட இடத்துக்கு பக்கத்துல ஒரு கோயில்ல கொண்டு போய் போட்டுறாங்க. அதாவது கோயில்ல கிடா வெட்டுற பிரச்சனைக்காக பதிலுக்கு பதில் பண்ணணும்னா மனிதனுடைய கடை தலையை வெட்டி கொண்டு போய் அவன் வந்து என்ன செய்யறான், கோயில்ல போடுறான். கோயில்ல வந்து ஆட்டுக்கடாயை வெட்டியதுனால ஏற்பட்ட தகராறுக்காக இவன் என்ன செய்யறான், பட்டுராஜன் குரூப் மனிதனுடைய குட்டாலிங்கம் தலையை வெட்டி கொண்டு போய் அங்க போய் கோயில்ல காணிக்கையா போட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. இப்ப இந்த ராஜேஷ், ஹரிகரன், செண்பகம் அண்ட் புறாமணி இவங்க 4 பேர்த்துக்கும் வந்து 40 வக்கீல்கள். என்னங்க, நான் சார்ந்த சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு குற்றம் செய்திருந்த போதிலும் அவரை வந்து மனிதாபிமானத்தோடு நடத்த வேண்டும், குற்றவாளியை எப்படி நடத்த வேண்டும் என்றால் காலுக்கு கீழ் சுட சொல்லித்தான் உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. என்னங்க, இவனுங்களெல்லாம் தலையெல்லாம் வெட்ட சொல்லியிருக்குது, இவனுக்கு தலையை வெட்டி துண்டா அறுத்து 11 கிலோமீட்டருக்கு போக சொல்லியிருக்குது. போலீஸ் மட்டும் காலுக்கு கீழே சுட சொல்லியிருக்குது. போலீஸ் இறக்கமா இருக்கணும், நாங்க கொடூரமா இருப்போம் அப்படின்னு வந்து டிக்டேட் பண்றான் பாருங்க. காவல்துறைக்கு வந்து கொடுத்துருக்கிற டிக்டேஷன் என்ன அப்படின்னா, நாங்க தலையை துண்டு துண்டா வெட்டி கொண்டு போய் கோயில்ல போடுவோம், நாங்க 30 நாள் இல்ல 90 நாள் இல்ல 60 நாள்ல கொண்டு போய் நாங்க பழி தீர்த்து தலையை கொண்டு போய் பழிடுவோம். ஆனா எங்களை விசாரிக்கிற போலீஸ்காரங்க காலுக்கு கீழே நீதி அரசர்கள் கூட சில நேரத்தில் இறக்கப்படுகிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுது இது எந்த அளவுக்கு கொண்டு போய் முடிக்க போகிறது. இப்ப தமிழ் சமூகத்துல இப்படி ஒரு நிகழ்வுகள் வந்து ஏற்புடையது அல்லவா அப்படிங்கிறத முடிவு செய்ய வேண்டியது அரசு. அரசு முடிவெடுக்குமா என்று கேட்டால் சத்தியமா முடிவெடுக்காது. ஏனென்றால் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற தென் மாவட்ட கொலை எதுக்குமே வந்து சந்துரு தலைமையில போட்ட ஒரு கமிஷனின் அடிப்படையில, அவங்க சொன்ன அறிவுரையின் அடிப்படையில எந்த கமிட்டியும் அங்க அமைத்து இப்போ வந்து இதுக்கு தீர்வு கட்டத்துக்கு வந்து நான் பெரியவனா நீ பெரியவனா, ஆதிக்க சாதி ஆதிக்கமற்ற சாதி, இது 2 தான் தமிழ்நாட்டுக்கு கோளாறு. இன்ஸ்டா ரீல்ஸ், கையில கட்டுற கயிறு, பச்சை சிகப்பு வெறும் சிகப்பு, என்னங்க காதுல கடுக்கன், இது எல்லாமே வந்து ஐடென்டிஃபை. இன்ஸ்டாகிராம்ல கம்யூனிகேஷன் செட்டப்பும் வந்து நம்ம குறைச்சிட முடியாது. ஆனால் இதுல வந்து நாங்க தான் ஆதிக்கம், நாங்க தான் ஆண்டவர்கள் அப்படின்னு சொல்றவங்க யாரோ அவங்க தான் மாவட்ட செயலாளர், அவங்க தான் வந்து மந்திரிமார்கள், அவர்களுக்கு தான் வந்து சீட் கிடைக்கும், அவங்க தான் அரசியல் அதிகாரத்துக்கு போவார்கள். அரசியலோடு பின்னி பிணைஞ்சிருக்குது.
இந்த மாதிரியான கொலைகள் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற போது அரசு கவனம் செலுத்தவில்லை என்றால் அடுத்த கட்டத்துக்கு சிந்திக்க வேண்டியது. சிந்திச்சு பார்த்தா யார் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறார்களோ இவருக்கு தான் அரசியல் அதிகாரம் என்று கடந்த 65 ஆண்டுகளாக தமிழகத்துல வந்து எந்தெந்த சாதியை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து தாக்கி கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கறத வந்து கணக்கிடுவதற்கு ஏதாவது ஒரு ஏஜென்சி முன் வருமா என்று கேட்டால் இல்லை. அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்றைய தேர்தல் இன்னும் ஒரு வருஷத்துல எலெக்ஷன் வரப்போகுது. அனைவருக்கும் அதிகாரம் தேவையா இல்லையா அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்க வேண்டிய அரசு அதிகாரம் என்பது அனைத்து மக்களுக்குமானதா இல்ல அது ஒரு தனியார் ஏஜென்சிக்குமானதா அப்படின்னு ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்குது. இந்த அதிகாரமற்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் வெட்டுப்பட்டு சாகிறார்கள், அதிகாரம் படைத்தவர்கள்லாம் வெட்டி கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா இந்த நடந்து வந்த அத்தனை கொலைகளிலும் வந்து பாதிக்கப்பட்டவர்களான அதிகாரமற்றவர்கள், அதிகாரம் உள்ளவர்கள் அப்படின்னு பார்த்தா அந்த அதிகாரம் உள்ளவர்கள் தான் மாவட்ட செயலாளர்கள், அந்த அதிகாரம் உள்ளவர்கள் தான் மந்திரிகள், அந்த அதிகாரம் உள்ளவர்கள் தான் சீட்டு, அத்தனை கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்றவர் தான் அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு அரசியல் சூழ்நிலையவே வந்து மாற்றி அமைச்சிட்டீங்க. தன்னுடைய சுதந்திர போராட்டத்தினுடைய வேட்கையின் காரணமாக அவர் நடத்திய போராட்டத்தின் அடிப்படையில இரட்டை ஆயுள் தண்டனையை ஏற்றுக்கொண்டு தன் வாழ்நாள் முழுவதும் செக்கிழுத்த செம்மல் சிதம்பரனார் இருக்காரு, அவரெல்லாம் எதுக்கு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு? அவர் ஏன் வந்து இரட்டை ஆயுள் தண்டனையில சாக்கு பையில ட்ரௌசர் தைச்சிட்டு ரத்தம் சொட்ட சொட்ட வந்து செக்கிழுத்தானே சிதம்பரம், அவன் வந்து இந்த மாதிரி ஆணவ கொலைகளை பண்ண சொல்லித்தான் அவன் வந்து அனைத்து மக்களுக்கான அதிகாரமும் சுதந்திரம் வேண்டும். அதிகபட்ச தண்டனை வந்து எதுவுமே இல்லை. நான் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்வேன் என்னவென்றால் A+ ரவுடிகளே கொலைகாரர்களாக இருக்கிறார்கள். A+ ரவுடிகளை எதிர்த்து யாரும் வந்து சாட்சி சொல்ல அந்த இடத்துல அந்த ஊர்ல எல்லாம் வந்து அவர்களை எதிர்த்து யாருமே நீதிமன்றத்தில் சாட்சி சொல்ல வரமாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அதிகாரமற்றவர்கள். அதனால அவங்க பெயில வந்துருவாங்க. பெயில வந்து அடுத்த கொலைக்கு தயாராவார்கள். இதற்கு வந்து அரசுகள் வந்து இதுவரைக்கும் வந்து எந்த விதமான தீர்வு முன்னெடுக்கவில்லை என்று சொன்னால் அதுதான் சரி. அரசியல் அதிகாரம் வேண்டும் என்று யாரெல்லாம் தமிழ்நாட்டுல இப்ப வந்து முன்னாடி வராங்களோ, இப்ப வந்து திருப்போரூர்ல வந்து அனைத்து சாதியும் வந்து ஒரே மேடையில் ஏற்றி அழகு பார்த்த திரு சீமான் அவர்களை பார்த்து நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். புதிதாக அரசியலுக்கு வர வேண்டும் என்கின்ற பேர் ஆவாவுடன் தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் சுரண்டலிலிருந்து காப்பாற்றணும், தமிழக மக்களுக்கு அரசியல் அதிகாரம் தேவை என்கின்ற பேரவாவோடு வருகின்ற திரு விஜய் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றேன். நானும் வந்து துணை முதல்வராகி எதிர்காலத்திலே முதல்வராவேன் என்று சொல்கின்ற தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நான் வந்து இந்த வேண்டுகோளை விடுக்கிறேன். உங்கள் மூவரில் அல்லது தென்மண்டலத்திலிருந்து அனைத்து சாதியும் அரவணைத்து போகின்ற ஒரு மாபெரும் மனிதாபிமானம் உள்ள தலைவர் என்று சொல்லக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் இதை சமர்ப்பிக்கின்றேன். உங்க 4 பேர்ல யார் போய் இந்த 2 குரூப்பையும் கூப்பிட்டு இனிமேல் உங்களுக்கு கொலை ஆகாதுடா, நாங்க 2 பேருக்கும் ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் வைக்கிறோம். திருநெல்வேலியில, தென்காசியில, குற்றாலத்துல வந்து நாங்க என்ன செய்யறோம், அங்க இருக்கிற DRO தலைமையில, அங்க இருக்கிற கலெக்டர் தலைமையில அல்லது எங்களுடைய தலைமையில நாங்க உட்கார்ந்து இந்த 2 குரூப்புக்கும் அடுத்த கொலை நடக்காம அளவுக்கு 2 பேர்த்தையும் காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு என்னடா வழி, சமூக நல்லிணத்துக்கு என்னடா வழி அப்படின்னு எந்த தலைவர் வந்து பேச முன்வரீங்களோ அவங்க கிட்ட தான் அரசியல் அதிகாரம் போகணும். இந்த தென் மாவட்டங்களில் யார் வேணாலும் வெட்டி சாய்த்து விடலாம், அப்படியே கடந்து போயிடலாம். அந்த கேஸ் எல்லாம் வந்து சாட்சி சொல்ல யாரும் முன்வராத நிலையில வந்து கொலை செய்பவர்கள் வந்து 11 கொலை, 12 கொலை, 24 கொலை, 36 கொலை. நான் போய் வந்து மும்பையில பதுங்கிக் கொள்வேன் அல்லது வந்து நேபாளில் பதுங்கிக் கொள்வேன். உங்களால எங்களை பிடித்து விட முடியாது. அருண் அவர்கள் தமிழ்நாட்டு காவல்துறையுடைய அதிகாரி, அவர் வந்து ஆந்திராவுக்கு அந்த பக்கம் வரமாட்டாரு அப்படின்லாம் வந்து நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த போக்கு சரியில்லை. எனவே வந்து இந்த அரசுகளை நம்பி பிரயோஜனம் இல்லை. இந்த 4 தலைவர்களுமே முன் வந்து யாராவது ஒரு தலைவர்கள் போய் ஆறுதல் கூடுறதுக்கு, இப்ப எங்க ஊர்ல ஒரு வெற்றி கொண்டுட்டாங்க, இந்த தலைவர் வந்து ஆறுதல் கூறினார், அந்த தலைவர் ஆறுதல் கூற 1000 தலைவர்கள் உண்டு. அங்க போய் உட்கார்ந்து 2 சமூகத்தையும் ஒருங்கிணைப்பதற்கு, இனிமே இந்த சண்டையே வரக்கூடாதுடா, உங்களுக்குள்ள பகைமையை தீர்த்து வைக்கிறேன் என்று சொல்வதற்கு எந்த தலைவர் முன் வருகிறாரோ அவர்தான் வந்து எதிர்காலத்துல அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறதா இந்த தீர்வு. நன்றி, வணக்கம்.